இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். செகண்ட் என்ன சொல்லுதுன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், நம்முடைய இமேஜ் எனக்குது அதே தான் கிடைக்குது இல்லையா? இப்போ நான் நிற்கிறேன், கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன்னா என்னுடைய இமேஜ் அங்கே தெரியுது. ஸோ இட் இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ லெட் A be a non-empty set. Let A be a non-empty set ஒன்று எடுத்துக்கிறோம். A function defined from A to A itself. So defined by f of x is equal to x. f of x is equal to x ன்னு கொடுத்தா அது என்ன ஃபங்க்ஷன்? இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். For every x the image is x itself. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதே தான் இமேஜாக இருக்கணும். ஸோ அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸ் ஒய் இசட் திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஆல்சோ ஏ. ஸோ ஏலேருந்து பாருங்க, எக்ஸுங்கிறது எக்ஸோட இமேஜாக தான் இருக்கும், ஒய்ங்கிற இமேஜ் ஒய்யாக தான் இருக்கும், இசட்டோட இமேஜ் இசட்டாக தான் இருக்கணும். ஸோ வாட் எவர் பி த வேல்யூஸ் யூ taken from A, so that should be reflected as the number itself. So that is f of x is x, f of y is y, f of z is z. So இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம என்ன டினோட் பண்ணலனா f of x is equal to f suffix x சொல்லலாம், இல்ல i ன்னு சொல்லலாம். i ன்னு என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. This is for all x. ஒவ்வொரு xக்கும் இமேஜ் வந்து சேமா இருக்கணும். ஸோ there is a thinking corner is behind it. ஸோ என்ன சொல்றாங்கன்னா is an identity function is an one to function. ஸோ எல்லா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்குமா? ஆல் ஐடென்டிட்டி functions is a one to one function. So all the identity function is an one to one function. Definitely yes. Why? Because every element in the set has a unique image, same image தான் இருக்குது. So one to one connect ஆகும். x ஓட தான் connect ஆகும், y ஓட connect ஆகும், z ஓட connect ஆகும். So it's a one to one function நம்ம சொல்லலாம். So identity function is called what? One to one function. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு கிராஃப் வரைஞ்சி காட்டுறேன், இதை பாருங்க. இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை சொல்லணும். A function is defined from A to B. f of x is equal to x ன்னு சொல்லியிருக்கிறேன். f of x is equal to x ன்னு சொன்ன அர்த்தம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ f of x is equal to x னா y is equal to x ன்னு அர்த்தம். அதாவது f of x நம்ம y ன்னு எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ y is equal to x க்கு கிராஃப் வரைகிறோம். இது கிராஃப் வரைஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பைசெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆரிஜின் வழியாக போகும். இட் வில் பைசெக்ட் தி தேர்ட் குவாட்ரண்ட். இது 45 டிகிரி இருக்கும், இது 45 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒய்ஏ, இது வந்து எக்ஸு. திஸ் இஸ் -x -y. ஓகே, ஸோ இந்த லைன் என்ன ஆகும்னா திஸ் இஸ் y is equal to x, or we can say f of x is equal to x. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா -∞ to +∞. பாருங்க, இந்த பக்கம் -∞ இருக்கும், இந்த பக்கம் +∞. அதான் எக்ஸோட வேல்யூ. இதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? ரேஞ்ச்னா அது ஒய்யோட வேல்யூ, அதுவும் என்ன இருக்கும்? -∞ to +∞. ஸோ தட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ மூணாவது ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அது ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா அந்த ரேஞ்ச் எல்லாமே என்ன இருக்கணும்? ரியல் நம்பராக தான் இருக்கணும், அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் என்ன பேர்? இதுக்கு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். சே இஃப் f is a function from a to b அப்படி வச்சுக்கோங்க. ஸோ f of b யோட வேல்யூ, அதாவது இதோட f of b யோட வேல்யூ இஸ் a subset of what? r. என்ன இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். rங்கிறது வந்து ரியல் நம்பர். ஸோ இந்த ஏலிருந்து பிக்கு போகும்போது பி உள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே எதனாவா இருக்கணும்? ரியல் நம்பராக இருந்தால் தட் இஸ் கால்ட் வாட்? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரியலுக்குன்னா ரியல் வேல்யூவோட கனெக்டாக இருக்கணும், அதான் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபோர்த் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஓகேவா? ஃபோர்த் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை சொல்கிறது லீனியர் ஃபங்க்ஷன்.
லீனியர் ஃபங்க்ஷன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். லீனியர்னா டிகிரி வந்து 1 இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லீனியர்னா த டிகிரி ஆஃப் த பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட் 1. அதான் லீனியர் ஃபங்க்ஷன். சே எ ஃபங்க்ஷன் f from a to b is defined by f of x is equal to ax plus b, where a and b are constants. So a b என்ன இருக்கணும்? கான்ஸ்டன்ட் இருக்கும், x ஓட வேரியபிள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதோட பவர் என்னது? 1. ஸோ ax plus b is called what? லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதோட பவர் வந்து 1. லீனியர்னா பவர் 1ன்னு அர்த்தம். அது லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். சரி, இப்போ இந்த y is equal to 3x plus 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். திஸ் இஸ் f of x. ஓகே, y is equal to f of x. ஸோ இப்போ நம்ம இது கிராஃப் வரைஞ்சோம்னா ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி a straight line. ஓகே, திஸ் இஸ் y is equal to 3x plus 2. This is y is equal to ax plus b. So a is 3, b is 2. So this linear functions in graph will represents what? A straight line. So இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச். இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -∞ to +∞, ஆல் ரியல் வேல்யூஸ். அதே மாதிரி டொமைன் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து -∞ to +∞, அது டொமைன். ஓகே, ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் போகுது. இதுதான் எக்ஸோட வேல்யூ. திஸ் இஸ் த டொமைன். இதுதான் வந்து ரேஞ்ச். இங்கே +∞ இருக்கும், இந்த பக்கம் நாங்கள் -∞. ஸோ இட் வில் டேக் ஆல் த வேல்யூஸ். எக்ஸ் டேக்ஸ் ஆல் த வேல்யூஸ் இன் பிட்வீன் -∞ to +∞.